நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மம் ராசிக்குரிய ஜூன் மாத ராசி பலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எப்பவும் போல சிம்ம ராசியின் குணங்களை லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலும் வேகம் காட்டும் இவர்கள் அதற்கான பலன்களையும் உடனே எதிர்பார்ப்பார்கள். பின்னால் இருந்து கொண்டு குறை கூறுபவர்களையும் உடன் இருந்தே துரோகம் செய்பவர்களையும் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதில் ஒல்லியான தோற்றம் உடையவர்களாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பருமனாகவும் பருமனுக்கு ஏற்ற உயரமும் உருண்டையான முகமும் அழகான கண்களும் கொண்டு இருப்பார்கள். இவர்கள் பேசும் பொழுது கைகளையும் கண்களையும் அசைக்காமல் இருக்கவே முடியாது. முன்கோபம் அதிகம் உள்ளவர்கள், ஆனால் அனாவசியமாக கோபப்பட மாட்டார்கள். படித்த படிப்பிற்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தமே இருக்காது. இவர்களில் பெரும்பாலானோர் படித்த படிப்பிற்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது. இவர்களுக்கு பெரும்பாலும் சுயத்தொழில்தான் சரியாக இருக்கும். சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில்தான் அமையும். பெயர், பணம், புகழ் ஒன்றாக கிடைக்கும் துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து அதில் சேர்வார்கள். இவர்கள் வீரமும் தைரியமும் நிறைந்தவர்கள். இருந்த இடத்திலிருந்தே அனைவரையும் ஆட்டி வைக்கும் அஞ்சா நெஞ்சம் இருக்கும். அன்பு, பண்பு, மரியாதை, தெய்வ பக்தி யாவும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள். சிம்மராசிக்காரர்கள் சூதுவாது அறியாமல் அனைவரையும் எளிதில் நம்பிவிடும் குணம் உடையவர்கள். தற்புகழ்ச்சிக்கு அடிமையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் உடன் இருப்பவர்கள் இவர்களை புகழ்ந்து பேசியே காரியங்களை சாதித்து கொண்டு பின்னால் திட்டுவார்கள். ஆனால் பிறர் பழி சொற்களுக்கு செவி சாய்க்காமல் தனது விடாமுயற்சியால் பல சாதனைகளை செய்வார்கள். இவர்களின் அமைதியான தோற்றத்தை கண்டு ஏமாற்றிவிட இவர்களை அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள். ஆனால் சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவார்கள். அதிலும் தனக்கு இடையூறு செய்பவர்களை வேரோடு களைந்த பின்தான் நிம்மதியும் அடைவார்கள். முன்கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறு என தெரிந்தால் உடனே மன்னிப்பு கேட்பார்கள். மற்றவர்கள் செய்யும் பெரிய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்ட இவர்கள் சிறிய விஷயங்களை பெரிதாக்கி விடுவார்கள். இவர்கள் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். இவர்களில் பெரும்பாலானோருக்கு பண வசதிக்கு குறைவு இருக்காது. சிம்மம் ராசியில் பிறந்த சிலர் சரியான சந்தேக பேர்வழிகள். இவர்கள் செலவுகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். பிறரிடம் கடன் வாங்குவது இவர்களுக்கு பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை சரியாக திருப்பி செலுத்தி விடுவார்கள். கோபம் அதிகம் கொண்டவர்கள். அதனால் பிறருடன் இணக்கமாக இருப்பது கடினம். இவர்களிடம் மிரட்டி வேலை வாங்குவதை விட அன்பாக பேசி வேலை வாங்குவது எளிது. சரி, வாங்க பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகம் தொடர்பாக பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலைகளில் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. உண்மையாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகளையும் அங்கீகரித்து பாராட்டக்கூடிய வகையில்தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கூட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதோட நற்பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்புமே இருக்கு. வேலைகளில் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். உங்களுடைய திறமைகள் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கு. எல்லா சிறப்பும் வாய்ந்த நல்ல செயல்கள் நீங்கள் செய்யும் பொழுது புகழும் தானாக வரும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாளாகவே அமையும். மேல் அதிகாரிகளின் நல் ஆதரவு, அன்பு உங்களுக்கு எல்லா விதங்களிலும் பயனடையக்கூடிய வகையில் இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கூட இந்த மாதம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமான சூழலில்தான் காணப்படுகின்றது. அதே போல சிறுதூர பயணங்கள் செய்வதால் மனசுல நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படலாம். ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஒரே இடத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் சரி, குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில உறுப்பினர்களுடன் மனஸ்தாபங்கள், வாக்குவாதம், சண்டை, சச்சரவு இது போன்ற கருத்து வேற்றுமைகளால் மன நிம்மதி இல்லாமல் நீங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கலாம்.
அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறுதூர பயணம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுத்தமானது விலகும். நல்ல உற்சாகமாக நீங்க செயல்படுவதற்கு கொஞ்ச தூரம் வெளியே போயிட்டு வர்றது உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் காணப்படுது. எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் கூட உங்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். நம்முடைய தொழிலை எப்படி மேற்கொள்வது, எதிர்காலம் சார்ந்த திட்டங்கள் என்ன, பிள்ளைகளுக்கான எதிர்காலம் பற்றி அதிகமாக சிந்திச்சுட்டு இருப்பீங்க. அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த திட்டங்கள் செயல் வடிவத்தை இப்பவே நீங்க துவக்க ஆரம்பிக்கலாம். அந்த காலங்களில் அந்த நேரங்களில் நீங்கள் அவஸ்தைப்பட வேண்டாம். வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் இப்பவே ஆயத்தமாவது உங்களுக்கு நல்லது. அதை சார்ந்த எண்ணங்கள் கூட உங்களுக்கு ஈடேறக்கூடிய நிலைகளில்தான் உண்டு. பிள்ளைகளுக்கு உண்டான சேமிப்புகளை தொடங்குவதும் அவர்களுடைய எதிர்காலம் சார்ந்து நல்ல விஷயங்களில் முதலீடு பண்றது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் பயப்படவே வேண்டாம். அது மட்டும் இல்லாம ஆன்மீக விஷயங்கள், இறை வழிபாடு, கோவில்களுக்கு செய்யக்கூடிய அறக்காரியங்கள், இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு மன திருப்தி இருக்கும். வீட்டில் எவ்வளவுதான் உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் ஒரு சில விஷயங்களுக்காக மட்டுமே செலவு செய்யறீங்க. ஆனால் ஆலயங்கள் தொடர்பான பணிகளுக்கு, திருப்பணிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகள் செய்வது, கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கிறது, இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு பொருள் உதவியோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆன்மீக பணிகளுக்காக செய்யறது உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி தரும். இறைவனுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு யோகம் இருக்கு. எல்லா நிலைகளிலும் உயர்வு பெறக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கின்றது. இருந்தாலும் இந்த மாதம் நீங்க அதிர்ஷ்ட திசை பார்த்து அந்த வேலைகளை நீங்கள் தொடங்கும் பொழுது இன்னும் மேன்மேலும் அதிகரிக்கக்கூடிய பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அதே போல குடும்பத்தில் மூத்த சகோதரிகளின் செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு எல்லா விதங்களிலும் அனுசரணையாக இருப்பார்கள். நல்லதொரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில காரியங்கள் எல்லாமே அவர்களுடைய துணை மூலமாக நீங்கள் செஞ்சுட்டு வருவீங்க. அந்த சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா செயல்பாடுகளும் இனிதே நடைபெறும். கவலை வேண்டாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உணர்த்துவாங்க. செயல்பாடுகளில் ஒற்றுமையும் நல்லதொரு அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீங்க. திறமைகள் வெளிப்படுவதற்குண்டான ஒரு மாதமாகவும் இருக்குது. இதன் மூலமாக பாராட்டுகள் அதிகமாகவே கிடைக்கும். எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் சரி, அது வெளிப்படுவதற்கு ஒரு நேரமும் காலமும் அவசியமாக தேவைப்படும். காலம் கனிந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் வெளிப்படும். அது போன்ற நல்ல காலம் இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுகின்றது. பாராட்டுகள் குவியும், ஒத்துழைப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைகள் உண்டு. மொத்தமாக பார்க்கும் பொழுது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவிற்கு நல்ல மாதமாகவே காணப்படுகின்றது. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.